தமிழ்நாட்டின் நாகர்கோவிலில் நான் ஒரு ஆசிரியையை சந்தித்தேன். சுமார் 3 தசாப்தங்களுக்கு முன்பும் நான் அவரை சந்தித்திருந்தேன். நான் பேசுவது கிரிஜா அம்மா அவர்களை பற்றித்தான். இந்த சந்திப்பின் போது சில இளம் மாணவர்களும் அவருடன் இருந்தார்கள். நண்பர்களே, கிரிஜா அம்மா அவர்கள் சுமார் 15 பள்ளிகளை நடத்துகிறார். அவற்றில் சென்னையின் ஜெயகோபால் கரோடியா இந்து வித்யாலயா மிகவும் முக்கியமானது. அவரது தேசபக்தி உணர்வு ஒவ்வொரு இந்தியரையும் ஊக்கப்படுத்தக்கூடியது. அவர் மனதின் குரலிலிருந்து உத்வேகம் பெற்று நாட்டின் பல வீரர்களுக்கு பங்களிக்க உறுதி பூண்டார். இதற்காக அவர் தனது எல்லா பள்ளிகளின் மாணவர்களையும் ஊக்கப்படுத்தினார். அவர் குழந்தைகளிடம் வீரர்களுக்காக ஒவ்வொரு நாளும் ₹1 பங்களிக்க சொன்னார். அதாவது ஒரு வருடத்தில் ஒவ்வொரு மாணவரிடமிருந்தும் ₹365 சேர்ந்தது. இந்த சின்ன சின்ன பங்களிப்பிலிருந்து சுமார் 40 லட்சம் ரூபாய் சேர்ந்தது. கிரிஜா அம்மா அவர்கள் இந்த முழு தொகைக்கான காசோலையை என்னிடம் கொடுத்தார்கள். அவர்களுடன் பேசிக் கொண்டிருந்த போது நான் உணர்ந்தேன், பாரத தாயின் மீது அவருக்கு எவ்வளவு ஆழமான அர்ப்பணிப்பு இருக்கிறது என்று. கடந்த வருடம் தான் சென்னையின் முதல் இந்து வித்யாலயம் தனது 50 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது. நாட்டின் கல்வி மற்றும் கலாச்சார பெருமையை முன்னுக்கு கொண்டு செல்வதில் இந்த பள்ளி வலையமைப்பின் பங்கு மிகவும் பாராட்டத்தக்கது. இதோடு தொடர்புடைய அனைவருக்கும் நான் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நமது வீரர்களுக்காக பங்களித்த அந்த மாணவர்களையும் நான் மனதார பாராட்டுகிறேன்.